ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக நம்மளோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. சம்மர் வெக்கேஷன் முடியல, குழந்தைங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க. டெய்லியும் ஒரு வகையான ஸ்நாக்ஸ் கேட்டு நம்மளை நச்சரிச்சிட்டே இருப்பாங்க. நாமளும் ஒரு நாளும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு அழுத்தே போயிருப்போம். சிம்பிளாக ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷை வச்சு தான் மேஷ் பண்ணணும் அவசியம் இல்லை, கையாலோட நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். என்கிட்ட குடமிளகா இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி. கூடவே கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்ககிட்ட பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே பன்னீர் இருந்தது, அதை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். கூடவே சீஸ் 2 கியூப்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ இது கூடவே சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடரை நான் மிக்சியில் ஓட்டி சில்லி ஃப்ளேக்ஸாக கொஞ்சம் போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஓரிகனோ வீட்டில் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே 2 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும். இது கூட தேவைப்பட்டா நீங்கள் புதினா கொத்தமல்லோட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா உங்களுக்கு பால் மாதிரி பிடிக்க வரும். இப்போ இதை நல்லா கையில் லைட்டாக எண்ணெய் வேணால் தடவிக்கலாம். தடவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி நான் எல்லா பாலையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு தட்டில் வச்சுட்டேன். இப்போ ஒரு தட்டில் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் மசாலா போட்டுங்க. அப்போ தான் மேல் கோட் மாவு உங்களுக்கு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், இன்னும் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ண பால் இருக்குது தெரியுங்களா, அந்த பாலை முதல்ல பிரெட் கிரம்ஸில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஓட்டி எடுத்துட்டேன். இப்போது இதே மாதிரி எல்லா உருண்டையும் நான் பிரெட் கிரம்ஸில் ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா உருண்டையும் பிரெட் கிரம்ஸில் ஓட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த பாலை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணி திரும்பியும் நம்ம பிரெட் கிரம்ஸில் ஓட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இதை மாதிரி தான் கார்ன்ஃப்ளவரில் மாவில் போட்டு திரும்பியும் பிரெட் கிரம்ஸில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துருங்க. இதை மாதிரி எடுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வானல் வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா மெரூனாக பொரிஞ்சு வரும். இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் அப்படினால சீக்கிரம் வெந்து வந்துடும். உங்களுக்கு சீஸ் நம்ம துருவி போட்டிருக்கோம் தெரியுங்களா, அதனால் நல்லாவே சீஸ் நல்லா எடுக்கும் போது நல்லா மெல்ட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து தட்டில் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட்டாக இருக்கும், உள்ள காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்கும். இது கூட குழந்தைங்களுக்கு தேவைப்பட்ட சாஸ் வச்சு கொடுக்கலாம். இல்லைனாலும் சிம்பிளாக அப்படியே கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களை விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.